அப்படிங்க இருக்கக்கூடிய பகவானும் பார்வதியும் ஒன்றாகவே சேர்ந்து அதை பெற்றெடுத்த பாலகனுக்கு பெயர் கொடுக்க வேண்டுமே என்று சொன்னேன். அவர் அங்கே என்னையா பெயர் கொடுக்கின்றார்? அங்க மணி விளக்கில் பிறந்ததினால் மாயகாண்டே ஒன்று பெயரா பிறந்ததினால் சுடலை என்றே ஒன்று பெயரா மணிவிளக்கில் பிறந்ததினால் மாயாண்டி என்று ஒரு பேர், சுடரொளிவிலே பிறந்ததினால் சுடலை என்று ஒரு பேர் கொடுக்கிறார், முண்டமாகவே உருண்டதினால் முண்டசாமி என்று ஒரு பேர் கொடுக்கிறார். அப்படி அழகாகவே முப்பேர்களே கொடுத்து சத்ராதி முண்டன் சாமத்துர சுடலை என்று பேர் கொடுக்கிறார். சரி சரி. அப்படிங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுடலைக்கு பால் ஊட்டி சீராட்டி சரி பஞ்சவன தொட்டியிலே பிடிக்க வைத்திருக்க, அழகாக படித்திருக்க, அப்படி கைலாசத்திலே இருக்க. சரி. அவருக்கு அங்கு பூலோகத்திலே அங்க என்ன காரணமையா நடக்கின்றது? என்ன காரணங்கள் நடக்குதம்மா? சுப்பு கோட்டி ஐயருமாக பெண்ணால் 7 மாத கர்ப்பிணி பெண்ணால் அவள் இடம் அறிந்து மாண்டு மடிந்து விட்டாள். மாண்டும் மடிந்திருக்கிறார். அப்படி மாண்டவனத்தை மைய நகரைக்கே கொண்டு வருகின்றார். இடுகாடான சுடுகாட்டிலே கொண்டு வந்து அந்த மையான கரையிலே வந்து எண்ணி எண்ணி எருவடித்து ஈர மண்ண மேல் போதிந்து பார்த்து பார்த்து எருவடித்து பச்சை மண்ண மேல் போதிந்து அடி சந்தன கட்டையிலே சவமிருந்து வேகுது, பூவரசன் கட்டையிலே பிணமிருந்து வேகுது அம்மா. அந்த மாண்டவன வாடையாகப்பட்டது. சரி. அது அங்க யாரு கைய வந்து அடிச்சது? அப்பன் மாயாண்டி சுடலை முகத்தில் வந்து அடிக்கி கைலாச பர்வதத்திலே. சரி. அப்படிங்க இருக்கக்கூடிய இளந்தகுளம் மாயாண்டி சுடலையாகப்பட்டவர். இந்த இளந்தகுளம் மாயாண்டி சுடலை தொட்டில படுத்திருக்காரு. அம்மா. அந்த மாயாண்டி சுடலைக்கு வந்து அடிச்சது. சரி. அவருக்கு பெணவாடை அடிச்சுச்சா? பிச்சிப்பு வாடை அடிக்கி. சபவாடை அடிச்சுச்சா? சாம்பிராணி வாடை அடிக்கி. மாயாண்டி கடிலே கண்டார். எரிந்த பிணவாடை அடிக்கவில்லை. சரி. ஈராட்சி, அதாவது சரி, ஈராட்சி வாடை அடிக்கி. மாயாண்டி பார்த்தார். சரி. இன்னைக்கு போய் இந்த மாண்ட பணத்தை போய் நம்ம சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஆமா அம்மா, பால் அரை வயிற்று
வயிற்றுக்கு கூட நமக்கு காணல தூக்கமே வர மாட்டேங்குது. நாம் மாதா பால் குடித்து வளர்ந்தோமானால் மணிக்குடன் நிறையாது. தாயார் பால் குடித்து வளர்ந்தோமானால் தாகம் அடங்காது. இந்த தரையை விட்டு கூட நம்ம வளர மாட்டோம். அம்மா பால் அரை வயிற்றுக்கு கூட காணல. இன்னைக்கு போய் இந்த வாண்ட பழத்தை போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். சரி அப்படின்னு மாயாண்டி கடிலே கண்டார். சரி தொட்டியிலே பாலனை போலே படைத்திருந்தவர் பாலகன் போல் இருந்த மாயாண்டி சுடலை பனை போலே வடிவெடுத்தார். குழந்தை போல் இருந்த மாயாண்டி சுடலை கோபுரம் போலே வடிவெடுத்தார். மண்ணுக்கு விண்ணுக்கு அப்படி சுய ரூபத்தில் நிற்கிறார். மாயாண்டி கடிலே கண்டார். சரி மையானகரைக்கு செல்ல வேண்டுமே என்று சொல்லி ஆமா கைலாச பருவத்தை விட்டு சரி அவர் அங்கே எப்படி வருகின்றார்? இந்த இளந்த குல சுடல மாயாண்டி எப்படி வருகிறார்? அவர் கைலாசமோ தான் விட்டு மாயாண்டியோ காத்துக் கொண்டிருக்கான். பேச்சி அம்மாள் காத்து கொண்டிருக்கு. ஆமா அப்பா மகனே மாயாண்டி, என்னம்மா உனக்காக தான் அம்மா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அங்க மாண்ட பிணமாகப்பட்டது வெந்து கொண்டு இருக்கு. அப்படியே கத கத கதன்னு வெந்து கொண்டு இருக்கு. போய் எடுத்து சாப்பிடுப்பா. உன் வயிற்றுக்கு உனக்கு என்ன வேணுமோ சரி எடுத்து சாப்பிடு. அது ஐயர் வீட்டு பொண்ணு. ஆமா, நல்ல பச்சரிசி சாதமா சாப்பிட்டுருப்பாங்க. சரி, அம்மா நெய்யா உருகிட்டு இருக்கு. ஆமா, அங்க ஊனா ஒழுகுது. சரி, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. சரி, மாயாண்டி கல்லே கண்டார். உனக்கு எந்த பகுதி பிடிக்காத எடுத்து சாப்பிடு. அடி ஓடி வந்தேன். சரி, மையான கரையிலே வந்தேன். ஆமா, தலைமாடு வேகமண்ணால் கால் மாட்டை பத்தி இழுக்கிறார். கால் மாடு வேகமண்ணால் தலைமாட்டை பிடிச்சு இழுக்கிறார். வள்ளையத்தை கொண்டு குத்தி குத்தி பாக்காரு. அப்படியே இடது கால மண்டி இட்டு ஈட்டிய குண்டி குத்துறார். சரி, வலது கால மண்டி இட்டு அப்படியே வள்ளையத்தை கொண்டு குத்தி பாக்க வள்ளையத்தை கொண்டு குத்தி பாக்காரு. ஆமா, எந்த பக்கம் வெந்திருக்கு, எந்த பக்கம் வேகல வேகாம இருக்கு அப்படின்னு பிணத்தை குத்தி குத்தி அதாவது பதம் பார்க்காரு. பதம் பார்க்காரு. ஆமா, மாயாண்டி கடிலே கண்டார். சரி, அந்த மையான கரையிலே வந்து சரி
தூங்குவாராம். ஆமா. அவருக்கு முட்டெலும்பு எடுத்து சாப்பிட்டா முறுக்கு போல இருக்கு. கையெலும்பு எடுத்து சாப்பிட்டா கரும்பு மாதிரி இருக்கு. ஈரப்பழ தாமரைக்கால் எடுத்து சாப்பிட்டா அப்படியே இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நம்ம திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு மெதுவா இருக்கு. மாயாண்டி கடையிலே இருந்தார். சரி. அந்த மையான கடையிலே வந்து அம்மா அப்படி மாண்டவனத்தை நின்று கொண்டே இருக்க சரி. அவர் அங்கே என்னையா செய்கின்றார்? இந்த மாயாண்டி சுடரை என்ன செய்கிறார்? வருவாய்கள் எல்லாம் ஓன்வடியே ஓன்வாடியே ஓன்வாடியே வாரி வருகின்றாரையா நீங்காரையா வாரி வருகின்றாரையா நீங்காரையா பணத்தை வாரி வாரி சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார். சரி. மிஞ்சியதொரு பணத்தை எல்லாம் அவர் மேலே போட்டுக் கொண்டார். பேய்களுக்கும் இருந்தளிப்பார். வேறுபட்ட ராசாலி இந்த இளந்த கோல சுடலை அப்படி அங்க இருக்கக்கூடிய சரி மையான கரையில இருக்க. ஆமா. அவர் அங்க என்ன சத்தத்தை அக்காதிலே கேட்டார்? சேவல் கோபம் சத்தத்தை கேட்டான் இந்த செஞ்சுடலை. சேவல் கூவி விட்டது. ஆமா. இனிமே நாம அங்க இருக்கலாமா? தேட முடித்து விட்டது. அம்மா நம்மளை காணும்போது தேடுவோம். நம்ம அம்மா பார்வதி நம்மளை தேடிடுவோம். ஆமா. அப்படின்னு மாயாண்டி கடையிலே கண்டார். சரி. அப்படி அங்க இருக்கக்கூடிய மையான கரையை விட்டு ஆமா நேர கைலாச பர்வதம் செல்ல வேண்டும். கைலாசம் போக வேண்டும். அம்மாவுக்கு தெரியாம தொட்டில போய் படுத்துக்கணும் அப்படின்னு மாயாண்டி பார்த்து சரி. அவர் அங்க எங்கேயா வருகின்றார்? இந்த மாயாண்டி சுடலை எங்க வருகிறார்? வரும் ஐயகான கரையோ வீட்டே
வந்தேன். சரி. என்னை ஊட்டி போட்டு உடைவிழா கொடுத்தால் சரி. உடனே பூலோகம் செல்கின்றேன். முன்னாடி வச்சு நான் சாப்பிடுவேன். உன் முன்னால வச்சு கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன். சரியா செய்யக்கூடிய பையன் தான். சரி. உனக்கு ஊட்டி போட்டு உடைவிழா கூட வேணும். ஆமா. நான் போட்டு தருகின்றேன். சரி. அடனே தெரிந்து கொண்டிருப்பார் மாயாண்டி சோழனுக்கு. சரி. அந்த கைலாச பருவத்திலே வந்து ஆமா. அதை அழகாகவே ஊட்டி போட்டு உடைவிழாவை கொடுத்தார். ஊட்டு போட்டு குடைகளா இருக்கு. அப்படி ஊட்டி போட்டு உடைவிழா கொடுக்கவோ சரி. மாயாண்டி கிடையாது. ஆமா. ஐயா பகவானே, ஆண்டவனே. நீங்க கொடுப்பாருன்னு கேட்டார். இன்னொரு அம்மா வேணும் கேட்கிறாரு. அம்மா வேணும்னா ஒரு சின்னமா வேணும் கேட்கிறார். சரி, புழைக்கு ஏற்று புழைக்கு. புத்தி வழிகளை சொல்ல புத்திமதி சொல்வதற்கு தாய் வேணும். வளர்ப்பு தாய் வேணும்னு கேட்கிறாரு. ஆமா. அதை இருக்கக்கூடிய சரி. இருக்கிற பகவான் பார்த்தார். ஆமா. அதை பேசிக் கொண்டே இருக்கிறார். சரி. நம்ம என்ன பேசப்பட்டது? ஆளுக்கு ஆள் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஆறு கைக்கிட்ட பகவான் பார்த்தார். ஆறு கைக்கிட்ட பேச்சியம்மா என்று பேர் கொடுக்கிறார். அதை பேசிய மாதிரி தேவதத்து. சரி. இந்த வரைக்கும் மகன் மாயாண்டி சொல்றார். ஆமா. அவர் பூலோகம் செல்ல வேண்டுமே என்றால் சரி. வளர்ப்பு தாய் என்று வேணும்னு கேட்டாரு. ஆமா. அதற்காகத்தான் உன்னை உதவி செய்தேன். பேச்சியம்மா உன்னை மகன் சுழைத்தார். சரி, உனக்கு போக வேண்டும் என்று உன்னை பிறகு செய்திருக்கிறேன். இந்த மகன் மாயாண்டி சுடலையோடு சரி. நீ வளர்ப்பு தாயாக செல்ல வேண்டும். என் பிள்ளை மாயாண்டி சுழலுக்கு சரி, துணைக்கு துணையாக சரி, அவனுக்கு புத்திமதி சொல்வதற்கு சரி. தாய்க்கு தாயாக தலைமகனாக நீங்க போக வேண்டும். இந்த மகன் மாயாண்டிக்கா ஆமா. தாய் முன்னாலே மகமறந்து நிற்கிறாரு. ஆமா. இவரோடு பூலோகம் செல்ல வேண்டுமே என்றால் சரி. எனக்கு 2 வரம் வேண்டும். பேச்சியம்மா உனக்கு என்னம்மா வர வேண்டும்? வருகின்றார் தாயும் மகனுமாக எங்கே வருகிறார்? அவர் கைலாச மாந்தாலோ சரி. அவருக்கு என்னைய அட்டகாசம் செய்து வருகின்றார். இந்த மாயாண்டி சூழல் என்ன அட்டகாசம் பண்ணுகிறார்? அவர் வார பேரை போன்ற பேரை நம்பி சரி. அடியக்கூடிய மாயாண்டி கிடைக்கின்றார். ஊரை சுத்தி ஓட விடுவார். சரி, ராத்திரி கரெக்டா 12 மணிக்கு சரி, அங்கே போன கொம்பு கால போன சரி. மதிச்சவரை தந்திர முட்டுகிறார். அது மட்டுமா? அப்படியா? ஆமா. மௌனப்பை கிடையாது. சரி. அது என்னன்னு பார்த்தனா என்ன செய்யலாம்? அதாவது ஒரு கோடாங்கி அழைத்து சரி, கோடாங்கி அழைத்து குறி கேட்கிறோம். புரியணும். வரலாற்று கோடாங்கி அழைக்கக்கூடாது. சரி, அவன் துட்டுக்கு ஆசைப்படுவான், துணையும் சுத்த இருக்காது. சரி, நட்டவன் நின்றுட்டு போட்டு அடிப்பான் உடுக்க. சரி. அதனால தென்னாட்டு கோடாங்கி அழைக்கணும். அப்படி தென்னாட்டிலே இருந்தது. என்ன தென்னாட்டு அது கூட அங்கே பிரபலிக்க. ஏ கோடாங்கி Yeah.
காத்து வரணும் அடியே